தக்காளி சேர்க்காத சிக்கன் தொக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு, அதுக்கு தேவையான பேஸ்ட் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வானலை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் அதில் நல்லா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பட்டை மிளகாய், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோன்னு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனோன்னு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதோட கறியும் போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருணும். கிளறி விட்டு ஸ்லோலியே 5 minutes வச்சு தண்ணி அந்த கறியிலேயே விட்டுரும். அந்த தண்ணியே போதுமானது இந்த கறி வேகிறதுக்கு.